பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை கவனிக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்கு ஆவியானவருடைய பாரத்தை ஐடி கம்பெனி, நிறைய பேருக்கு ஐடி அப்படின்னாலே என்னன்னு தெரியாது இல்லை. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா எங்களுக்கு தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் ஐடி ஐடி அப்படின்னு கேள்விப்பட்டது உண்டு, கார்ப்பரேட் அப்படின்னு கேள்விப்பட்டது உண்டு. கார்ப்பரேட் அப்படிங்கிற பட்சத்தில் இந்திய தேசத்தில் ஒரு பறந்து விரிந்த ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பறந்து விரிந்த செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டிபார்ட்மெண்ட். எப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10% ஆஃப் பொருளாதார வளர்ச்சியே ஐடி துறையிலேருந்து தான் அவர்களுக்கு வருகிறதுன்னு என்று இந்திய க்ரோத் வந்து ஐடியை பொறுத்து சொல்லுது. இப்படி நிறையா பெனிஃபிட்ஸு, நிறைய காரியங்கள் ஐடி துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு நாலேஜ் உள்ளவங்க, பயங்கர அறிவு பெருத்தவர்கள் வந்து ஐடி துறையில் இருப்பாங்க. பயங்கர அறிவாளிகள் அவங்க வந்து அவங்களோட ஐக்யூ லெவலுக்கு வந்து இப்போ ஏஐன்னுலாம் ஒன்று வந்திருக்குல்ல, ஸோ அதிலெல்லாம் பயங்கர தேறினவர்களாக இருப்பாங்க. அவர்களுடைய மைண்டுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கா தேசத்திலேயே இந்தியன்ஸ் தான் வந்து பயங்கரமான ஐடியில் வந்து பயங்கர நாலேஜ், நல்ல அறிவு பெருத்தவர்கள் அமெரிக்கா தேசத்திலே இந்தியன்ஸ் தான் நிறைய இருக்கனால அவர்களை வெளியே அனுப்புனாலே அமெரிக்காவோட பொருளாதாரமே அசையும்ன்ற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த தொழில்நுட்பத்துறை வந்து அமெரிக்கா மாத்திரமல்ல இந்தியாவில் உள்ள பீப்புள், அவங்க நிறைய பேர் சொல்லுகிறது என்னென்னா, இந்தியன் பீப்புளுக்கு இந்திய தேசத்தில் உள்ள தொழில்நுட்பத்துறையில் இருக்கிற அறிவு வந்து எந்த தேசத்துலையும் ஒரு ஆமேன்னு சொல்லலாமா, அந்த அளவுக்கு இந்திய தேசத்தில் உள்ள ஐடி துறையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம் தெய்வமாகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அது இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல முழு உலகம் எங்கும் நம்ம பீப்புள் தான் இருப்பாங்க. நீங்கள் எல்லா கம்பெனிஸ்லையும் பாருங்கள், இந்தியன் பீப்புள், இந்திய தேசத்தில் உள்ள அறிவு பெருத்தவர்கள் எல்லா கம்பெனிலையும் இருப்பாங்கங்க. ஒரு புறம் ஆவியானவர் ஆசீர்வாதத்தை இந்திய தேசம் முழுவதுமாய் ஆசீர்வாதம் எல்லா ஐடி ஹப்ஸில் இந்தியாவில் போய் பாருங்கள், பெங்களூர் பட்டணத்தில், ஹைதராபாத் பட்டணத்தில், அகமதாபாத் பட்டணத்தில், இல்லை கொல்கட்டாவாக இருக்கட்டும், வேறவர் சிட்டி, மும்பை, பூனே, எல்லா சிட்டிஸ், மெட்ரோபாலியன் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லா இடத்துலையும் டாப் மோஸ்ட் இடம் பிடித்தவர்கள் வந்து இந்த ஐடி ஹப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐடி துறையில் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் எங்கே நீங்கள் போனாலும் பார்க்கலாங்க. சென்னை பட்டணத்தில் இருக்கிறவங்க நீங்க ஓஎம்ஆர் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி துறையில் இருக்கிற ஜனங்கள் தான் கூட்டம் கூட்டமாக பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல பணம் நிறைய வைத்திருக்கிறவர்கள்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு மாசம் ஒரு சம்பளமே 5 லட்சம் பேக்கேஜா தான் கொடுப்பாங்க. 5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் தான் சம்பளம் வாங்குகிறனால அவர்களுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கிறது. ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை ஒரு புறம் கொடுத்தது உண்மைதான். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் சத்துருவானவன் அருவருப்பாய் மாற்றி, அந்த ஆசீர்வாதத்தை அருவருப்பாய் மாற்றி அதை சாபமாக்கி போட்டிருக்கிறான் என்பதுதான் நம்மளுடைய இயேசுனுடைய பெரிதான பாரம். நீங்க கேட்கலாம், இல்ல நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்க செழிப்பா இருக்கிறாங்களே, ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த பாரம் என்னன்னா, ஆவியானவர், ஏன்னா நம்ம பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுலாம் எப்போ ஜெபிக்க கூடாது. இன்னைக்கு என்ன இயேசுன்னு நினைக்கிறார், இன்னைக்கு என் துறையை பற்றி, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ள எம்ப்ளாயீஸ், என்னோட வேலை ஸ்தலத்தில் உள்ள ஆத்துமாக்களை குறித்து இயேசு என்ன நினைக்கிறார் என்பதை நீங்கள் எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நான் எங்களை ஆண்டவர் பாரப்படுத்தின போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்களை திகைக்க வைத்தது. ஆண்டவர் சொன்னார், இனி பாலா போகிறதுக்கு அந்த துறையில் எதுவுமே கிடையாது, இட் இஸ் ஆல்ரெடி டெஸ்ட்ராய்டு அப்படின்னா. அப்படின்னா என்னன்னா, அது முழுவதுமாய் பாலாக்கப்பட்டிருக்குது. என்ன ஏசப்பா சொல்றீங்க, இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கு, இவ்வளோ பயங்கர செழிப்பா இருக்கிறத பார்த்து பாலா போச்சுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், பாலானது உண்மைதான், இடிக்கப்பட்டு கடக்கிறது, அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, எப்பனாலும் சத்ரு உள்ளவெல்லாம் வெளியில போகலாம். அப்புறம் தான் நாங்கள் அதை குறித்து பார்க்கும்போது நிறைய இடத்துல ஐடி தான் பாவத்தினுடைய ஆரம்பமேங்க. ஐடியில் ஆரம்பிக்கிற பாவம் தான் தேசத்துக்குள்ளேயும் வருது, ஐடியில் ஆரம்பிக்கிற பாவம் தான் ஸ்கூலுக்குள்ளே போகுது, ஐடியில் ஆரம்பிக்கிற பாவம் தான் காலேஜஸ்க்கு எல்லாம் போகுது. எல்லா பாவமும் எடுத்துக்கோங்க நீங்கள், லஸ்ட்லேருந்து இச்சையிலேருந்து ஆரம்பித்து எல்லா அருவருப்புகளோட ஆரம்பம் அஸ்திபாரம் ஐடின்னு என்று ஆண்டவர் சொன்னார். அது முழுவதுமாய் பாலாக்கப்பட்டிருக்குது. ரொம்ப வருஷம் ஆளுங்க ஐடி துறைன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு 4 decades, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்குள்ளாக தான் பெரிய லெவலில் உருவாக்கப்பட்டது. ஆனால் பாவத்தினுடைய அஸ்திபாரம், பாவத்தினுடைய வேர், எல்லா பாவமும் ஆரம்பிக்கப்பட்ட இடம். ஏன்னா நிறைய சம்பாதிக்கிறார்கள்,
நிறையா என்னனாலும் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், எதுனாலும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். எங்களுடைய ஒர்க் பிளேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பாவமும் யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாமே ஃப்ரீயாக வந்து எடுக்கிற மாதிரி பாவம் பெருகி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இதை பாலான நிலம் சுட்டெரிக்கப்பட்டதாக என் கோபாக்கினை இந்த துறையில் இருக்கிறது. அந்த கோபாக்கினையோட ரிசல்ட் என்ன தெரியுமா வரும்? இப்போ ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு கம்பெனிலையும் 10,000 பேர் 5,000 பேர்னு வெளியில் அனுப்பி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சைடு வேலையின்மை, ஒவ்வொரு தரம் ஃப்ரெஷர்ஸாக முடிச்சுட்டு வரவங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் சாபத்துக்கான ஆரம்பம்னு என்று ஆண்டவர் எங்களிடம் பேசினார். இந்த சாபம் போயிடுச்சுன்னா காலேஜ் முடிச்சு உள்ள வரவங்க ஐடில வேலை கிடைக்காது, ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிடுவார். அந்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிருப்பார். இப்பவே பல திட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை சொல்ல முடியாது. ஆனாலும் அது சாபம் ஆரம்பிக்க விட்டது, ஏன்னா பாலாயிடுச்சுன்றார். அப்ப அந்த பாலான நிலத்தை ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் என்னுடைய பாரம், பாலான நிலத்தை நீங்க போய் பயிர் நிலமாக்க முடியுமான்னு ஆண்டவர் ஐடிக்குள்ள வேலை பார்க்கிற இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவரால் மீட்கப்பட்டவர்களை நோக்கி ஆண்டவர் சில பாரமான காரியங்களை இன்னைக்கு உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறார். நீங்க ஒருவேளை ஐடியில் எல்லாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் கனவோட வளர்ப்பீங்க. என் பிள்ளை பெரிய பெரிய கம்பெனியில போய் வேலை பார்க்கணும், 50,000 சம்பாதிக்கணும், 80,000 சம்பாதிக்கணும், 1,00,000 சம்பாதிக்கணும்னு. ஆனா அவர்களை நீங்க அனுப்ப போகிறது எங்க தெரியுமா? பாபிலோனுக்குள்ள அனுப்ப போறீங்க. அது ஒரு மிகப்பெரிய சிறையிருப்பு. அங்க போனாங்கன்னா பரிசுத்தத்தோடு வருவாங்கன்னு எந்த அத்தாட்சியும் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு முன்பதாக ஒரு கூட்டம் போய் நீங்க அந்த இடிக்கப்பட்ட பாழாக்கப்பட்ட நிலத்தை பயிர் நிலமாக்கப்படியும் இடிக்கப்பட்டுருச்சு, அந்த அலங்கத்தை கட்டும்படியாய் ஒரு கூட்டம் போவீங்களான்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். ஆவியானவர் பாரத்தோடு இருக்கிறார். சும்மா போனோம் உங்க பிள்ளைங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதை கேட்கிற என்னுடைய அன்பு ஜனங்களே, நீங்க பெற்றெடுத்த பிள்ளை, அது ஒரு சின்ன பிள்ளையா இருக்கட்டும், பெரியவங்க காலேஜ் படிக்கிற பிள்ளையா இருக்கட்டும், அடுத்த நுழைய போற ஃபீல்டு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க நினைச்சு அப்படியே போய் விடுவீங்களா? ஒரு கம்பெனிக்குள்ள போய் விடுறீங்க, அந்த கம்பெனியில இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அசுத்தமான காரியங்கள் இருக்கு, பப்பு டான்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போய் அந்த பிள்ளைங்களை நீங்க போய் ஒரு காலேஜ்ல சேர்ப்பீங்களா? ஆனா ஐடி துறையில அப்படி அல்ல. நீங்க அங்க போய் வேலை பார்த்து தான் ஆக வேண்டும், வேலை பார்க்கிற சூழ்நிலை உண்டாக தான் செய்யணும். அந்த இடத்துல பரிசுத்தமா எப்படி தானியேல் இருந்தானோ அது போல இருந்தா மாத்திரமே தப்பி வைக்கப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, தானியேல் போல மாத்திரமல்ல, அங்க போய் எப்படி நான் இடிக்கப்பட்டதை கட்ட வேண்டும், பாழாக்கப்பட்டதை எப்படி நான் பயிர் நிலமாக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும் வண்ணமாக 3 காரியங்களை உங்க இருதயத்துல நான் பதிக்க விரும்புகிறேன். நீங்க யோசிக்கலாம், அப்படி என்ன பெருசா பாவம் இருக்க போது, நாங்க பார்க்காத பாவமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். மெட்ரோபாலியன் சிட்டிஸ் 9 மெட்ரோபாலியன் சிட்டிஸ்ல பெருத்த பாவத்தை, ஒரு சில பாவங்களை நான் உங்க கண்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அதுல முதல் பிரதானமான பாவம், முக்கியமான பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LGBTQIA சொல்லுவாங்க. LGBTQIA அப்படின்னா லெஸ்பேனியன்ஸ். அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தமிழில் ஷார்ட்டாக சொல்ல போனால் ஓரினை சேர்க்கையின் பாவம். அதோட பிரான்ச்சஸ் நிறையா இருக்கும். ஆணோடு போய்க்கலாம், பெண்ணோடு போயிருக்கலாம். அதற்கப்புறம் நிறையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதை சொல்ல வாய் கூசுகிறது எனக்கு. நம்ம இப்போ நான் ஒரு இடத்துல வேலை ஸ்தலம் பார்க்குறேன், என்னோட பாஸ் இருக்கா அப்படின்னா, அந்த பாஸ் வேற மாதிரி ஒரு தவறான அப்ரோச் பண்ணாங்கன்னா நான் அவர்களோடு கூட போய்க்கலான்ற ஒரு சட்டம் கூட அதுக்குள்ள, ஏன்னா என் மனசும் அவர் மனசு ஒத்துழைஞ்சிச்சுன்னா நீங்க போய்க்கலான்ற அளவுக்கு அருவருப்பான சட்டங்கள் அதற்குள்ளாக இருக்குது. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 4 வருடமாக அதுக்கு வைராக்கியமாய் ஜெபித்து கொண்டிருக்கும் போது நம்ம இந்திய தேசத்துல எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டா அந்த ஓரினை செயற்கை பாவம் தள்ளுபடி போட்டுட்டே இருக்கிறாங்க. கார்பரேட் பீப்புள் தான் அதுக்கு அஸ்திபாரம் போட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்திய சட்டத்துல அதை நம்ம அங்கீகரிக்கப்படல. அதுக்கு ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா பல இரவுகள் நாங்கள் அதுக்கு கண்ணீர் வடித்திருக்கிறோம். ஏன்னா பாதிக்கப்பட்டது எங்க ஜனங்கள், என் சகோதரிகள், பாதிக்கப்பட போகிறது என்னுடைய ஜெனரேஷன். பல இரவுகள் அழுது இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எங்களுக்கு அது ஒரு கையளவு மேகமாய் காண்பித்தார். ஆனா அது பத்தாது. அது ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன சட்டம் தான். ஆனா தெரியாம எத்தனை பேர் எங்க ஐடி கம்பெனில அவ்வளவு அருவருப்புகளை செய்துவிட்டு, அப்படி செய்யும் போது நல்லா இருக்கிற பிள்ளைங்க உள்ள வரவங்க என்னதுமா பாவாங்க, அக்கா என்கிட்ட சொன்ன ஒரு பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அக்கா அவங்களாம் அப்படி செய்யறாங்க, ஆனா அவங்களுக்கு தானே ப்ரமோஷன் கிடைக்குது, அவங்க தானே வேற லெவல்ல போறாங்க, அவங்கள தானே எல்லாரும் மதிக்கிறாங்க, இதுல என்ன இருக்கு, அப்ப நானும் அப்படி போலாம் தானே அப்படின்னு ஒரு பெண் என்னிடம் கேட்டாள். அப்ப நான் உணர்ந்தேன், அப்ப அவங்க மேல தப்பு இல்லையே, வர ஜெனரேஷனுக்கு அப்படி ஒரு அருவருப்பான சாம்பிள காட்டுறாங்களே. இப்படி நிறைய காரியங்கள் நாங்க போய் ரியலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கும் போது லீடர்ஸ், கார்பரேட் லீடர்ஸ் கிட்ட அவர்கள் சொன்ன பயங்கரமான பாவங்கள், அந்த கல்ச்சர்ல அந்த கலாச்சாரங்கள் முற்றிலுமாய் மாறப்பட்டிருக்கிறது. அந்த ஃப்ரைடே ஆனா பப், நாங்க ரீசெண்டா கொல்கட்டா போயிருந்தோம். அந்த கொல்கட்டால நாங்க ஐடி கம்பெனி வாசல்ல இருந்து 12 மணி நேரம் நின்று ஒவ்வொருத்தவங்களா ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம்.
ஸ்மோக்கிங் ட்ராக்ஸ் தனியாக, ஃபீலிங் எம்டின்னு போட்டு ஆண்டவர் உங்களை எப்படியாவது இருதயத்தை வெறுமையாக இருக்க வேண்டாம், ஆண்டவர் உங்களை நிரப்புவார்னு இங்கிலீஷ்ல எல்லாம் ட்ராக்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பெண் ஓடி ஓடி ட்ராக்ஸ் கொடுத்துட்டு, அது எங்க டீம் இல்லை. என்னடா அந்த பெண் ஓடி ஓடி ட்ராக்ஸ் கொடுக்குறாளேன்னு நாங்கள் பார்த்தா, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு பப்புக்கு அவள் அந்த அச்சிட்டு 2500 ரூபா, இது வந்து ரொம்ப கம்மியானது, நீங்க வாங்கன்னு அந்த அருவருப்பான அந்த டான்ஸுக்கும் விபச்சாரத்திற்கும் சத்ருவானவன் வீரியம் எடுத்து அவனும் ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி எல்லா மெட்ரோபாலியன் சிட்டிஸ்ல நீங்க போய் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா 90% ஆஃப் ஐடி எம்ப்ளாயிஸ் ஆர் லிவிங் டுகெதர். அது ஒருத்தனோட வாழ்ந்தா பரவாயில்ல, அவன் லிவிங் டுகெதர்னு பல ஆண்களோட பல பெண்களோட சாதாரணமாக அவர்கள் அது பாவமே இல்லைன்னு ஆண்டவர் அந்த பட்டணத்தை காண்பிக்கும் போது, அது நினிவே பட்டணம் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த பட்டணத்தை குறித்து சொல்லும் போது அது நினிவே பட்டணம். அப்ப அவருடைய கோபாக்கின் அந்த பட்டணத்து குறித்து எவ்வளவா இருக்குது இல்ல. நம்ம என்னைக்காவது ஜெபித்திருக்கோமா? இதை எத்தனையோ பேர் நீங்க கேட்குறீங்க. வேலை பார்க்கிறவர்கள், எனக்கு சம்பளம் வந்துருச்சு, எனக்கு வீடு வாசல் வந்துருச்சு, 10 லட்சம் 1 கோடிக்கு வீடு வாங்குறீங்க, எல்லாம் செட்டில் ஆயிட்டா அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறீங்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாவத்திற்காக உத்தரவாதம் எடுக்க வேண்டும். இந்த பாவத்திற்காக ஒரு வேளை நீங்க உத்தரவாதம் எடுக்கலனா, உங்க சகோதரிகள் இல்ல நீங்க இல்ல உங்க பிள்ளைகள் அதுக்கு பலியாவதற்கு ரொம்ப ஏதுவானதாய் அந்த பாவங்கள் வீரியம் எடுத்து கொண்டிருக்கிறது. அவர்களோட லாவிஷான லைஃப் ஸ்டைல் இல்ல, ஒருத்தவங்க லைஃப் ஸ்டைல் மாறும்போது அதை பார்த்து இப்படி மாறிடலான்னு சொல்லிட்டு அந்த கடைசியா பாத்தீங்கன்னா அந்த சர்ப்பத்தினுடைய வாய்க்குள்ளாக ஆத்துமாக்கள் கொள்ளையாய் 80% ஆண்டவர் சொன்னார். இதெல்லாம் நாங்க எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கல, ஆவியானவர் எங்களுக்கு தரிசனத்துல வெளிப்படுத்துறத மாத்திரமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 80% ஐடி எம்ப்ளாயிஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பாவத்துல அருவருப்பாய். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, சென்னை பட்டணத்துல ஓஎம்ஆர்ல மட்டும் ஒரு நாளைக்கு 15,000 இருந்து 20,000 பேர் குடிக்கிறாங்க. ஏங்க 8 மணி நேரம் வேலைக்கு 4 வாட்டி குடிக்க வராங்க. ஸ்மோக்கிங் ஒரு அவ்வளோ என்ன அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்கும்போது, 4 வாட்டி இல்ல, சில பேர் 8 வாட்டி குடிக்கிறாங்க. 8 மணி நேரத்துல 8 வாட்டி ஸ்மோக்கிங் ஜோனுக்கு எல்லாம் மேனேஜர்ஸ் எல்லாம் அதிகமாய் சம்பளம் வாங்குறவர்கள். நாங்க போய் இந்த ஸ்மோக்கிங் ட்ராக்ஸை கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு 20,000 ட்ராக்ஸ், 15,000 இருந்து 20,000 ட்ராக்ஸ் அன்னைக்கு வாங்குறாங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் சொல்லுகிற கணக்கு 365 நாள். இந்த இவர்களுடைய மனநிலைமை எந்த அளவுக்கு உச்சக்கட்ட டிப்ரெஷன் ஆயிருந்தா குடித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த கூலிங்க அந்த போதை வச்சுட்டு தான் உள்ள வந்து உட்காடுறாங்க எல்லா எம்ப்ளாயிஸும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய நிலைமையை நீங்க யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? எவ்வளவு பரிதபிக்கப்பட்ட காரியம். இதனால் அவர்களுக்கு சூசைடல் தாட், நிறைய சூசைட். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்க பார்ப்பீங்க, கண்டலன்ஸ் மெசேஜா வரும். எதுக்கு இறந்தாங்கன்னே தெரியாது, 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கு எப்படி இறந்தாங்கன்னே தெரியாது, எப்படி செத்தாங்கன்னே தெரியாதுங்க. ஆனா ஒவ்வொரு நாள் உங்க மெயில் பாக்ஸுக்கு வரும், பார்த்துருக்கிறீங்களா? கண்டலன்ஸ் மெயில்னு. அந்த ஆத்துமாக்களுக்கெல்லாம் யாரு உத்தரவாதி? ஆண்டவர் கேட்கிறார். சம்பளத்தை வாங்கி கொண்டு 1 லட்சம் சம்பளம், நம்மளுக்கெல்லாம் கம்மி சம்பளம் இல்லை, 1 லட்சம் சம்பளம் வாங்கி நம்ம புசித்து குடித்து வாழ்வதற்காக இயேசு ரத்தம் சிந்தினார். ஒரு இந்திய தேசத்துல 14 மில்லியன் ஐடி எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. சென்னை பட்டணத்துல 4000 ஐடி கம்பெனிஸ் இருக்கு. 10 லட்சம், ஆல்மோஸ்ட் 1/10 ஆஃப் சென்னை பாப்புலேஷன் இஸ் ஃபில்டு வித் ஐடி பீப்புள். 10 லட்சம் பேர் ஐடி பீப்புள் இருக்கிறாங்க சென்னை பட்டணத்துல. யாரு உத்தரவாதம் எடுக்க முடியும்? 1,70,000க்கும் மேற்பட்ட ஐடி கம்பெனி இந்திய தேசத்துல இருக்கிறது. ஆவியானவர் இதை குறித்து பாரப்படாம எப்படி இருப்பார்? அதுதான் அஸ்திபாரம். வேற இருக்க வேண்டியவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சூசைடல் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல நாங்களே அதற்கெல்லாம் அடிமைப்பட்டிருந்தோம். அந்த டிப்ரெஷன் வந்துச்சுன்னா சாப்பாடு எப்படி போகுதுன்னே தெரியாது. ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் நீங்க போய் பாருங்க, கேஎஃப்சில இருந்து பெரிய பெரிய எல்லா கடையிலையும் ஐடி பீப்புள் தான் உட்கார்ந்துருப்பாங்க. காசெல்லாம் அவங்களுக்கு அசால்ட்டா. ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் ஐடி பீப்புள், ஒரு நாளைக்கு 2,000 பேர் 2,000 ரூபாய் கொடுத்து ஹோட்டல்ல சாப்பிட்றாங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க, 20 நாள் ஒர்க்கிங் டேன்னு வச்சா கூட 40,000 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க அவங்க. அதுதான் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. எங்க இதுல அதுக்கெல்லாம் ஒரு கம்பெனில வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஏதோ பண்றாங்க. அதெல்லாம் முடியாது. சத்ருவானவன் வலையில விழ வைத்திருக்கிறான். ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் நமக்கு தெரியும். இது நான் சொன்னது ரொம்ப ஹைலைட். ஒவ்வொரு பாவத்துக்குள்ளேயும் நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா அது வெடிச்சு அவர்களை 57 வருஷத்துல சொன்னாங்க பாத்தீங்களா?
அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஜெபிக்கிற வீரர்களா இருக்கும்போது தான் எல்லாரும் இங்க வந்து சுகமாக்க முடியுமா? நாம தானே அந்த பரிசுத்த ஆவியானவரை சுமந்து கொண்டு அந்த வேலை ஸ்தலத்துக்குள்ள போகும்போது, ஒருவேளை இயேசுவின் பாரம் என் மேல சுமந்தா, பரிசுத்த ஆவியானவர் என் மேல உட்கார்ந்துருந்தான்னா, ஒவ்வொரு ஆத்துமாவையா காமிப்பார்ல, இது இன்னைக்கு சாக போகுது, இன்னைக்கு இது இல்லீகல். இன்னொரு திடுக்கிடும் தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கம்பெனில 2000 பேர் திருமணம் ஆனவர்கள் என்று வச்சுக்கொள்ளுங்க. அதுல 1000 பேர் இல்லீகல் ரிலேஷன்ஷிப், அதாவது தவறான உறவு. அந்த கணவனை விட்டு மனைவியை விட்டு வேற ஒரு உறவுல இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் லிவிங் டுகெதர். வீட்டுக்கும் போய்க்குவாங்க, அவனோடும் வாழ்ந்து கொள்ளுவாங்க. இது உண்மைதாங்க. இது எங்களோட எல்லா கம்பெனிலையும் நாங்க பார்க்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அது ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க இப்ப. அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் வைத்துக் கொள்ளலாம் என்பது. இது இங்க மட்டும் இல்ல, எல்லா மெட்ரோபாலியன் சிட்டிஸ்ல, இந்தியில இதெல்லாம் சாபமாகாதா? அந்த பெண்ணுடைய கண்ணீர் சாபமாகாதா? அந்த கணவனுடைய கண்ணீர் சாபமாகாதா? ஆண்டவர் சொல்லுகிறார், இதுக்கு நீங்க கிறிஸ்டியன்ஸ் ஆகிய நீங்க உங்க ஒர்க் பிளேஸ்ல நீங்க போகும்போது எப்படி போயிட்டு வரீங்கல்ல, ஜாலியா போய் சர்ச்ல ஆராதிக்கிறீங்க, அப்புறம் உள்ள வரீங்க, நீங்களும் சாப்பிட்றீங்க, ப்ரமோஷனுக்காக அழுறீங்க, நல்லா ஆண்டவர் பேக்கேஜா கொடுக்குறாருல்ல, எவ்வளோ லட்சம் சம்பளம் வாங்குறீங்கல்ல. ஒரு நாள் உங்க கம்பெனியில் எத்தனை ஆத்துமாக்கள் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை ஆத்துமாக்கள் உங்க கம்பெனியில், எத்தனை சிஇஓஸ் ரட்சிக்கப்பட்டாங்க, இந்த செக்யூரிட்டிலேருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். வேலை நம்ம அடிக்கடி ஆண்டவர் எங்ககிட்ட சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நான் உன்னை மிஷினரியாய் வைத்திருக்கிறேன். ஹைலி பெய்டு மிஷினரிஸ். 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு நம்மளை வைக்கல. 1,00,000 சம்பளம், 2,00,000 சம்பளம். யாருக்கு, எந்த மிஷினரிமார்களுக்கு கொடுக்கறது? ஆண்டவர் சொல்றார், நான் மிஷினரியா தான் வைத்திருக்கிறேன். அந்த வேற இருக்க வேண்டிய காரியங்கள் உனக்கு தான் தெரியும். அது எந்த இடத்துல வேற இருக்கணும், எந்த இடத்துல மன்றாடணும், எந்த இடத்துல யுத்தம் பண்ணணும், உங்களுக்கு தானே தெரியும். அந்த பாவத்துக்கு யாருக்குங்க தெரியும்? ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடத்துல கேட்டிருக்கிறார். ஆனா நம்ம கிறிஸ்தவர்களோட நிலைமையை பார்த்தா, ஹோலி ஸ்பிரிட் கிடையாது, பைபிள் ரீடிங் கிடையாது, பைபிள் மெடிடேஷன் கிடையாது, ஜெபம்னா என்னன்னே தெரியாது. கார்ப்பரேட் ஃபெலோஷிப்க்கு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுறாங்க, 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பாடுறாங்க. அந்த ஃபெலோஷிப் உயிரற்றதா இருக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, உயிரற்ற ஃபெலோஷிப்பா இருக்குது. ஆண்டவருக்கு உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நாம மனிதர்களுக்கு ஏற்றாப்புல ட்ரெடிஷ்னலா ஃபெலோஷிப்பை நடத்தினா கார்ப்பரேட்ல எழுப்புதல் வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஃபார்மல் கிறிஸ்டியன்ஸ், ராங் டாக்டரின், ஒரு பாரம் இல்லாதவர்களுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணுங்க. ஜெகோவா விட்னஸ்லாம் எழும்பி சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க உள்ள கம்பெனிக்குள்ள வந்து. இயேசுவை அறிந்து இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ப்ரமோஷனுக்கு வந்து தலையை கொடுத்து வேலை வாங்கிட்டு போனவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டாமா? ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார். கார்ப்பரேட் மிஷினரிஸ் எனக்கு வேணும். நான் ஒருத்தவங்கள்ட்ட பேசினேன், இப்படி தான் பண்ணணுமா கார்ப்பரேட்ல ஊழியர்? அவங்க என்ன சொன்னாங்க, இப்படி தான் பண்ணணும், அப்படிலாம் நீங்கள் சபை மாதிரி அப்போஸ்தல ஊழியெல்லாம் கார்ப்பரேட்ல பண்ண முடியாது. நான் சொன்னேன், ஆண்டவர் அப்போஸ்தல ஊழியர் தான் கார்ப்பரேட்ல பண்ண சொல்றாரு. அங்கேயும் குருடர்கள் இருக்கிறாங்க. ஏசாயா 61 பண்ணப்பட்ட அபிஷேகம் கார்ப்பரேட்டுக்கு வேணும். இருதயம் நொறுங்குண்டவர்கள் இருக்கிறாங்க, இருதயம் கட்டப்படுகிறவர்கள் இருக்காங்க, சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. எல்லா 8 கேட்டகரி கார்ப்பரேட்டுக்குள்ள இருக்கிற. அப்போஸ்தல ஊழியம், இயேசுவின் ஊழியம் பார்க்காம என்ன ஊழியம் கார்ப்பரேட்ல பார்க்க முடியும்? ஆண்டவர் எங்களிடத்துல கேட்கிறார். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம அடுத்து ஒரு 10 நிமிஷம் நம்ம இதற்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது இதற்கு உத்தரவாதம் எடுக்க வேண்டும். நீங்க உங்க கண்ணீர் இருக்குல்லங்க, நீங்க ஐடில வேலை பார்க்குறீங்களோ வேலை பார்க்கலையோ, பெற்றோரா இருக்கிறீங்களோ, ஆண்டவர் இப்ப கேட்கிறார். 2 நிமிஷம் தான் ஜெபிக்க போறோம். ஆனா உங்க கண்ணீர் விலையேற பெற்றது. அந்த கண்ணீர் அவருடைய கோபத்தை ஆற்றுங்க. கோபத்தை ஆற்றுனாதான் சத்ருவோடு அவர் வரணும். நம்ம கோபத்தை ஆற்றாம சத்ருவோடு யுத்தம் பண்ணா ஒண்ணுமே பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ஒரு நாள் நாங்க ஜெபிக்கும் போது அப்படியே டயர்டா ஜெபிக்கும் போது ஆண்டவர் தரிசனத்துல காட்டுறது, ஒரு கார்ப்பரேட்டை சுற்றி வலு சர்ப்பம் இருக்குது. நம்மளுடைய கார்ப்பரேட்டுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, அதுக்கு போய் ஒரு ஊதுபத்தியை வச்சா அது என்ன அளவு புகை வரும்? ஒரு வால் பக்கத்துல கூட போகாது. அதற்கு தேவையானது அக்கினி, அதுக்கு தேவையானது ஒரு ஆட்டம் பாம் மாதிரி பிரேயர் போடணும். அதுக்கு தேவை அவருடைய கோபாக்கினை முதலாவது அகலணும். அதற்கு அப்புறம் ஆவியானவர் நம்மளோடு கூட சேர்ந்து அவர் யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறது எங்களுக்கு வாக்குத்தத்தம், புறஜாதிகள் வந்து ஜெபிக்கணும்னு அல்ல, இஸ்ரவேலர்கள் அவர்கள் வந்து என்னிடத்துல விண்ணப்பம் பண்ணட்டும். எசேக்கியேல் 36 எல்லாத்தையும் நான் மாற்றுவேன், கல்லான இருதயத்தை சதையா மாற்றுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அவர் கொடுத்தா செய்வார். ஆனா அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இதை கேட்கிற என்னுடைய ஒர்க் பிளேஸ்ல உள்ள எல்லா எம்ப்ளாயிஸ், எல்லா பட்டணங்கள், எல்லா தேசத்துல இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு humbly I request you to
ஹம்பிள் ப்ரே. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் பத்தாது, உபவாசித்து கதறுகிற நேரம். இல்லாட்டி நம்ம கார்ப்பரேட்டை இழந்துட்டு நாமளும் வீடுகளில் போய் விவசாயம் தான் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு வார்னிங்கா கூட சொல்றேன், எடுத்துக்கோங்க. ஆண்டவர் கோபாக்கினை வந்துச்சுன்னா இந்த அந்த ஐடி துறையே ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுவார். உங்களுடைய கண்ணீர் அதை மாற்றும். இன்னைக்கு முதலாவது நம்ம ஜெபிக்க போகிறது கண்ணீர். நம்மளுடைய கண்ணீர் அவருடைய காரியத்தை மாற்றும். கண்களை மூடலாமா? எல்லா கண்களை மூடலாமா? வர பிரதரோட சேர்ந்து ஆண்டவர்கிட்ட இன்டர்சீட் பண்ணணும், மன்றாடணும். ஆண்டவரே, உங்க கோபத்தை அப்பா இங்க இருந்து தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் வருது. எங்க பிள்ளைங்க சம்பாதிச்சுதான்ப்பா நாங்க அதுல வாழ்றோம், நல்ல அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறோம்ப்பா. ஆனா எங்களுக்குள்ள அந்த பாரம் இல்லைன்னா, இதை குறித்த பாரம் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் ராஜா? அப்பா, யாருக்கெல்லாம் பாரம் வரலையோ ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க. அப்பா, நான் ஐ நீட் டு கன்சீவ் தட் பர்டன் சொல்லுங்க. அப்பா, நான் அதை சுமக்கணும், என் வயிற்றுல நான் அதை சுமக்கணும் ராஜா. எங்கோ இருக்காங்க, யாரோ வாழ்றாங்க போறாங்க, அப்படி அல்ல. அப்பா, இந்த பாரம் நெருக்கியே ஒன்னு சொல்லலாமா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க, அசால்ட்டா ஜெபிக்காதீங்க. இது ஆண்டவர் ஒவ்வொரு அறைக்குள்ள யாரெல்லாம் பர்டன் இருக்காங்களோ அவங்க ஆவியை எடுத்துக்கொண்டு அந்த மன்றாட்டை கேட்க வந்திருக்கிறார். நீங்க உண்மையா ஜெபிச்சீங்கன்னா அந்த மன்றாட்டை அவர் கேட்பார். நீங்க ஜெபிக்கிறீங்களா பிரதரோட சேர்ந்து? அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் ரொம்ப பாதத்தில் வருகிறோம் சுவாமி. தகப்பனே, இந்தியாவுக்காக ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்துக்காக கொடுத்த இந்த ஐடி கம்பெனி சுவாமி, தகப்பனே இந்தியாவின் வறுமையை போக்குறதுக்காக ஒரு ஆசீர்வாதமாக கொடுத்த ஐடி கம்பெனி சுவாமி, தகப்பனே உங்கள் பாதத்தில் வருகிறோம் சுவாமி. தகப்பனே, இதில் இருக்கிறவர்கள் ஒர்க் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்னால சுவாமி எங்களுக்கு விடுதலை யார் தருவா, டெலிவரன்ஸ்க்காக யார் தருவான்னு சொல்லி தப்பான பாதையை தெரிந்து கொள்கிறாங்கப்பா. அப்பா, ட்ரக் அடிக்டில் போகிறாங்க, ராங் ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க, தனக்கு என்னென்ன வேணுமோ தன்னுடைய சித்தத்தின்படி செய்கிறாங்கப்பா சுவாமி. அவர்கள் விடுதலையை தேடி போகிறாங்கப்பா. அப்பா, நீங்கள் எங்களை அபிஷேகிச்சிருக்கீங்க, நீங்கள் எங்களை ஒரு விளக்காக வச்சுருக்கீங்கப்பா சுவாமி. தகப்பனே, நீர் ஆண்டவரே எங்களை ஒர்க் பிளேஸில் அப்பா ஒரு லைட்டாக வச்சுருக்கீங்கப்பா, இருளை நீக்கிற ஒரு வெளிச்சமாக வச்சுருக்கீங்கப்பா, ஒரு தீபமாக வச்சுருக்கீங்க. அதை புரிந்து கொள்ள இருதயத்தை தாரும் சுவாமி. தகப்பனே, அதை புரிந்து கொள்ள இருதயத்தை நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்களுக்கு கொடுங்க அப்பா. உங்க இருதயத்தை எங்களுக்கு காட்டுங்க, உங்களுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள கிருபை தாங்க அப்பா. நீங்கள் எங்களுக்கு நல்லா ஆசீர்வதிச்சிருக்கீங்க. நாங்கள் வரும்போதெல்லாம் உங்கள்கிட்ட ஆசீர்வாதத்தை மட்டும்தான் வாங்கிட்டு போகிறோம் சுவாமி. உங்களுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியலப்பா. உங்கள் இருதயத்தை புரிகிற அறிவு எங்களுக்கு இல்லை. எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க அப்பா சுவாமி, தகப்பனே, அவர்கள் ஸ்ட்ரெஸ் அடிக்டில் அப்பா, அவங்க டிப்ரெஷனில் சூசைடில் இருக்கிறாங்கப்பா. அந்த ஆத்மாவுக்கு விடுதலை கொடுக்காதாங்க எங்கள் கையில் கொடுத்துருக்கிறீங்க. அந்த பாரத்தை கொடுங்க அப்பா, நிரப்புங்க, எங்களை மன்னிங்க. நாங்கள் ஜெபிக்காத குறைகளை மன்னிங்க, பாரத்தை புரியாத தவறுகளை மன்னிங்க. இப்பொழுது அப்பா, எங்களுக்குள்ள அந்த ஆத்ம பாரம் வரட்டும் அப்பா, ஆத்ம பாரம் வரட்டும் அப்பா. உங்களுடைய இருதயத்தை காட்டுங்க, உங்களுடைய எங்கள் இருதயத்தை நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்களுடைய இருதயத்தை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவுங்க அப்பா. உங்க பாரத்தை காட்டுங்க, நீங்க அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறதை காட்டுங்க. அந்த உணர்வு அவர்களுக்குள்ளே வரட்டுமே, இறங்கட்டுமே அப்பா. இருதயத்தை ஊற்றுங்கப்பா, உங்க இருதயத்தை திறந்து காட்டுங்க அப்பா. நாங்கள் உமக்காக வர உதவி செய்யும் அப்பா. நாம் தரிக்கப்பட்ட எங்களுக்குள்ள பிரிவினைகளை விட்டு ஒரு மனமாய் உமக்காக ஒரு சேனையாக எழும்ப உதவி செய்யும் அப்பா. பிசாசின் கண்ணியிலே மாட்டிக்கொண்டு முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை நீர் விடுதலையாக்க எங்களை எழுப்பும். எங்கள் தவறுகளை மன்னியும். உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உம்முடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கண்களை இரக்கம் கிடைக்கட்டும். எங்களுடைய இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாக மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். Thank you Lord. ஆவியானவரே, அப்பா, எங்க ஜெபத்தை கேட்டு உங்க கோபாக்கினை மாற்றினதப்பா. நீங்க கோபத்தை அப்பா நீங்க செய்ய நினைக்க தீங்க நினைச்சா மனஸ்தாபப்படுவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்பா, நீங்க மனஸ்தாபப்படுவீங்க ராஜா. அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு எல்லாம் ஒரு 2 நிமிடம் சிஸ்டரோட சேர்ந்து நம்ம யுத்தம் பண்ண போகிறோம். யுத்தம் என்பது சாதாரணமா நீங்க பண்ணக்கூடாது. சிஸ்டர் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இயேசுவின் நாமத்தினால நான் துரத்துகிறேன் நீங்க சொல்லணும். நீங்க யாருமே அமைதியா இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒருத்தர் யுத்தம் பண்ணி போகிற காரியம் இல்ல. எத்தனையோ 1000 லட்சங்கள் நீங்க கேட்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது வான மண்டலத்துல பொல்லாத ஆவியின் சேனை ஆங்காங்கே 14 மில்லியன் ஜனங்களை சூறையாடி இருக்கிற எல்லா வலு சர்ப்பத்தினுடைய கிரியைகளும் இன்றைக்கு முடமாக போகிறது. நீங்க நினைக்கிறீங்க 2 நிமிஷம் ஜெபத்துல என்ன ஆக போகுது? இல்ல, அது வான மண்டலத்துல ஒரு யுத்தம் நடக்கும். நீங்க நல்லா கருத்தா அந்த காரியத்தை எல்லாம் என்னென்ன பாவங்கள் இப்ப நான் சொல்லும் போது அந்த காரியம் எல்லாம் உங்களை இம்பாக்ட் பண்ணிச்சோ நீங்க கட்டுங்க. ஒரு யுத்த
வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவார்கள்னு சொன்னது போல அந்த யுத்த புருஷர்கள் எல்லாம் சேர்ந்து ஏறி வரும்போது அது வான மண்டலத்தை ஒரு அதம் பண்ணும். சிஸ்டரோட சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா? ஹalleluya ஓரா கரபுரலர ஷலரபுரலரை கரபரபா. ஓ ஹalleluya ஹalleluya. ஒருமனப்பட்டவர்களாக நாங்க ஆமென் ஹalleluya ஐடி துறைக்காக நாங்க வருகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya ஆத்துமாக்களுக்குள்ள ஐடி சோல்ஸ்க்குள்ள ஆமென் பாவத்தை தூண்டுகிற எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். எல்லா அந்தகார கிரியைகள் வான மண்டலத்துல செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தாங்க நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஓ ரபா ரலரை கரபா ஷலரபா. இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வருகிற எல்லா இச்சையின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறோம். ஹalleluya இயேசுவின் நாமத்தினால ஓ எல்லா இச்சையின் ஆவிகள் வெளியேறு. எங்க ஐடி சோல்ஸ் விட்டு வெளியேறு. 1.7 lakhs ஐடி கம்பெனிஸ்குள்ள செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் பொல்லாத ஆவியின் கிரியைகள் எல்லா மாம்சத்தின் இச்சைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஆமென் செயலிழந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya ஓ ரபா ரலரை கரபா ஓ ரலர ஷலரபா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாவத்தை தூண்ட நினைக்கிற எல்லா அந்த பப்புக்குள்ள செயல்படுகிற ஆவிகள் எல்லா இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya இயேசுவின் நாமத்தினால எல்லா பப்பும் இயேசுவின் நாமத்தில் க்ளோஸ் ஆவதாக. ஹalleluya ஹalleluya. எல்லா அந்த யங்ஸ்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ப்ரமோஷனுக்காக தங்களை விற்று போட வைக்கிற எல்லா இச்சையின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு வெளியேறு. in the name of Jesus we pray. hallelujah hallelujah. எல்லா ஐடி சோல்ஸையும் அப்பா இயேசுவின் இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சென்னையில இருக்கிற 4000 ஆமென் ஐடி கம்பெனிஸையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லா ஐடி கம்பெனிஸை இயேசுவின் இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். hallelujah hallelujah. இந்தியா ஃபுல்லா இருக்கிற 14 மில்லியன் ஐடி சோல்ஸையும் இயேசுவின் இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பொல்லாத சத்துருவுக்கு இடம் இல்ல. ஹalleluya ஆமென். thank you lord thank you jesus. உங்க கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். ஆவியானவர் கொடியேற்றுவார். நீங்க எழும்பி ஜெபிக்கும் போது இது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாள் அதற்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிற யுத்த புருஷர்கள் எழுப்பணும். ஆண்டவர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலிகளை எழுப்புங்க, யுத்த புருஷர்களை எழுப்புங்க. இது ஒன்றுமில்லாமல் போகும். ஓ பதலா ஷக்கரபா. ஆவியானவரே நீங்க எங்க ஜெபத்தை கேட்டிருக்கீங்க, எங்களோடு கூட சேர்ந்து யுத்தம் பண்ணிருக்கிறீங்க. கடைசியா ஒரு 2 நிமிஷம் ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ரொம்ப முக்கியங்க. யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஐடி கம்பெனில வேலை பார்த்து ரத்தத்தினால கழுவப்பட்ட கிறிஸ்தவர்கள், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு, நீங்க ஒரு காலத்துல குடியில இருந்திருப்பீங்க, நீங்க ஒரு காலத்துல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க, நீங்க ஒரு காலத்துல ஸ்மோக்கிங்ல இருந்திருப்பீங்க, நீங்க ஒரு காலத்துல பெண்ணோடு பேசி கொண்டு இருந்திருப்பீங்க, எவ்வளவு அருவருப்புகளை நீங்க செஞ்சு கொண்டு வந்திருப்பீங்க. இல்ல சூசைடல் பண்ணி ஆண்டவர் உங்களை எப்படியோ மீட்டு பூமியின் கடையாந்திரத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்திருப்பார்ல. அவங்க எல்லாம், அவங்கள பெற்றோர்கள் எல்லாம், அவங்க பெற்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு பாவத்துல இருந்து தானே நீங்க வந்திருப்பீங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட பாரம் உள்ளவர்கள் அந்த மிஷனரியாய் உள்ள போகணுங்க. ஆண்டவருக்கு ஒரே ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் தான். இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. எங்களுக்கு இந்திய தேசத்துல 1,70,000 கம்பெனி இருக்குன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு சுவிசேஷகர் எங்களுக்கு வேணும். 1,70,000 இந்தியால 1,70,000 சுவிசேஷர்கள் ஐடி கம்பெனிக்குள்ள வேலை செய்கிறவர்கள் எங்களுக்கு வேணும் அப்பா. அதே போல சென்னை பட்டணத்துல 10 சுவிசேஷர்கள் வேணும். இது 2 மையமாய் வைத்து அன்னாயிட்டட் ஏசாயா 61 சொல்லப்பட்டபடி இயேசுவின் மேல அந்த அபிஷேகத்தின்படி அந்த அபிஷேகம் பெற்ற சுவிசேஷம் மட்டும் பத்தாது, அபிஷேகம் பெற்ற சுவிசேஷர்கள் எங்க இந்திய தேசத்துக்கு, எங்க சென்னை பட்டணத்துக்கு வரும்படியாய் பிரதரோடு கூட சேர்ந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? அந்த சுவிசேஷம் போயிருச்சுன்னா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. சுவிசேஷம் மட்டும் போயிருச்சுன்னா முழு ஐடியோ ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வந்துருங்க. எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஆமென் ஆமென். நல்ல தகப்பனே அப்பா, ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமை தகப்பனே அப்பா. எங்களுக்கு அது ஒரு கட்டளையாக கொடுத்து கொண்டு இருக்கிறீரே ராஜா. ஆனாலும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஆண்டவரே, நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்துட்டோம், எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குன்னு நாங்கள் சுயமாக வாழ்ந்த நாட்கள் இருக்கேப்பா. அதெல்லாம் எங்களை மன்னிங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு வேலை ஸ்தலத்திலும் ராஜா ஆண்டவரே நீர் எங்களை ஒரு கிறிஸ்தவ மிஷினரியாக, ஒரு கார்பரேட் மிஷினரியாக வைத்திருக்கீங்களேப்பா. ஆனால் நாங்கள் எங்கள் சுயத்தை மாத்திரமே நாங்கள் பார்த்து ராஜா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஆத்துமாக்களை விட்டுட்டோமேப்பா. நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா, ஆனால் என் பக்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்குள்ள அநேக பாரங்கள் இருக்கே
இருக்கேப்பா. அவங்க பலவிதமான கட்டுகள்ல இருக்காங்களே, அவங்க பல போராட்டத்துல இருக்காங்களேப்பா, அவங்களுக்கு ஒரு விடுதலை வேணுமே ராஜா. ஆண்டவரே, அதற்காக தானப்பா எங்களை வச்சிருக்கீங்க. அப்பா, எங்களுக்கு அந்த சுவிசேஷ பாரம் வேணும் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், ஆண்டவரே, ஐடில வேலை செய்யற ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும்பா அந்த சுவிசேஷத்தின் பாரத்தை நீங்க கொடுங்க ராஜா. இந்த நேரத்துல அப்பா அவங்களுக்குள்ள அந்த பாரம் இறங்கணும் ராஜா. ஐயோ, நான் நல்லா இருக்கேன், ஆனா என் பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா இல்லையே, என் பாஸ் நல்லா இல்லையே, என் மேனேஜர் சிறையில இருக்காங்களே, என் டீம் லீடர் சிறையிருப்புல இருக்காங்களே, அவங்களுக்கு நான் தானே சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்ற பாரத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நீர் இந்த நேரத்துல தகப்பனே, நீர் அந்த பாரத்தை கொடுக்கிறதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, 2 லட்சம் கம்பெனிஸ் இருக்குப்பா, 2 லட்சம் சுவிசேஷ ஊழியர்களை நீங்க கொடுங்கப்பா, 2 லட்சம் கார்ப்பரேட் மிஷனரிகளை நீங்க கொடுங்க ராஜா. அவங்க ஜெப வீரர்களாக தகப்பனே ஒவ்வொரு கம்பெனிக்குள்ளேயும் சென்று தகப்பனே அப்பா உம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரே அறிவித்து தகப்பனே சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி கட்டுண்டவர்களை ஆண்டவரே காயம் கட்டுகிறவர்களாக தகப்பனே அப்பா அவங்க ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய நீங்க அவங்களை அபிஷேகம் பண்ணுங்க தகப்பனே. சுயங்கள் மாறட்டும் தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த பாரத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க கொடுத்த பாரம் ஆண்டவரே, நீங்க இந்த உலகத்துல வரும் பொழுது ஆண்டவரே நீங்க சிறைப்பட்டவங்களை விடுதலையாக்கினீங்களே, இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுத்தீங்களேப்பா, அப்படி எங்களை நீங்க அனுப்பிச்சிருக்கீங்களேப்பா. அந்த பாரத்தோடு நாங்க ஆண்டவரே ஊழியம் செய்யணும் தகப்பனே. ஏதோ காசுக்காக நாங்க போய் வேலை பார்க்கறது அல்லப்பா ஆண்டவரே. அப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களுக்கு எம்மாத்திரம் ராஜா. ஆனா நீங்க ஒரு முகாந்திரத்தோடு எங்களை நீங்க அந்த வேலை ஸ்தலத்துல வைத்திருக்கீங்களேப்பா, அந்த முகாந்திரம் நிறைவேறணும் ராஜா. சீக்கிரத்துல ராஜா ஆண்டவரே ஐடி துறையில் ஆண்டவரே ஒரு எழுப்புதை நாங்க பார்க்க போகிறோம் ராஜா. அநேக கார்ப்பரேட் மிஷனரிகள் எழுப்ப போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சீக்கிரத்தில் ஆண்டவரே அந்த மாற்றத்தை நாங்கள் காணப்போகிறோம் ஆண்டவரே. இதை எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you Lord. எல்லாம் கரங்களை உயர்த்தலாமா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா. இந்த ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். 14 மில்லியன் ஆத்துமாக்களை ரட்சிக்க போகிறது ஆண்டவருடைய பெரிய விருப்பம். அதனாலதான் உங்க இருதயத்துல அவர் போட்டிருக்கிறார். இது இன்னையோட மட்டும் நீங்க ஜெபித்து முடிக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் அப்பா எனக்கு பாரத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவார். எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா. ஆண்டவரே, எங்க இந்திய தேசத்துல அப்பா அந்த பாழாக்கப்பட்ட நிலத்தை பயிர் நிலம் ஆக்க போறீங்க ராஜா. கல்லான இருதயங்கள் சதையாய் மாற போகிறது. எல்லா பாழான இல்லங்களும் பயிர் நிலம் ஆக போகிறது அப்பா. We confess in the name of Jesus Christ Lord. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென்.